ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? பீன்ஸ் பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதை வந்து சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். நான் வந்து கொஞ்சம் பீன்ஸ் எடுத்துருக்கேன். பீன்ஸ் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பாத்திரத்தில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த பொரியல் அப்படினால வந்துட்டு தேங்காய் எண்ணெய் சூப்பராக இருக்கும். நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன், கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். அப்புறம் வந்து அதில் வந்து கொஞ்சமாக உளுந்து போட்டிருக்கேன், கொஞ்சம் கடுகும் கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா வெடிக்கட்டும். அப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வத்தல், அப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாமே நல்லா ப்ரௌன் ஆகட்டும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, அப்போ சீக்கிரம் வெங்காயம் வந்து வதங்கிடும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அதில் வந்து நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க பீன்ஸ் எல்லாமே இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்துட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து 2-3 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வைக்கலாம். வந்து லைட்டாக தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களோட காயை அனுசரித்து நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து லைட்டாக தண்ணி தொளிச்சு விட்டுக்கிறேன். ஏன்னா வந்து பீன்ஸ்லாம் தண்ணி எதுவுமே வராது. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு செகண்ட் வந்து மூடி வச்சுட்டு எடுத்திங்க அப்படின்னா லைட்டாக அந்த பீன்ஸ் வந்து ஹீட் ஆகிருக்குமே தவிர தண்ணி எதுவும் வந்திருக்காது. லைட்டாக நான் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தண்ணி தொளிச்சு வேக வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு எல்லாமே இந்த காயில் பிடிக்கணும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இடைக்கிடைக்கு இந்த மாதிரி லைட்டாக எடுத்து மூடி திறந்து கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். ஏன்னா பீன்ஸில் தண்ணி கிடையாது, நம்ம அதிகம் தண்ணி ஊற்றலை அப்படின்றதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து இந்த பொரியலுக்கு வந்து தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஆவிலே வேகணும், லைட்டாக தண்ணி தொளிச்சு தான் வேக வைக்கணும். அப்புறம் வந்து நான் வந்து இடித்த வத்தல் தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட காரத்தை அனுசரித்து நீங்கள் வந்து வத்தல் தூளோ இல்லை வந்து இடித்த வத்தலோ சேர்த்துக்கோங்க. ஆனால் இடித்த வத்தல் சேர்க்கும்போது செம்மையாக இருக்கும். எப்போவுமே அவியல் பொரியல்லாம் வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து நான் வந்து ஒரு கை அளவுக்கு தேங்காய் திருவி எடுத்திருக்கேன், அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 செகண்ட் வந்துட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. ஏன்னா தேங்காய் போட்டுறதுனால அடி பிடிச்சிரும். அப்புறம் தண்ணி எதுவுமே கிடையாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கிட்ஸுக்கெலாம் கொடுத்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.